இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. சிம்பிளாகவே ரொம்ப சின்னதான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து இப்போ ஒன்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி இல்லை, நார்மல் டேஸ் அப்படிங்கிறனால சாதாரணமாக ஒரு சிம்பிளான கோலம் போட்டாச்சு. கொஞ்சம் எழுந்திருக்கிறதுக்கும் லேட் ஆகிடுது. வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படிங்கிறனால லேட்டாக எழுந்ததுனால எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஸ்லோவான வேலை தான் இன்றைக்கி ஸ்டார்டிங். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் நிறையா இருந்ததுனால இன்றைக்கி வந்து மிஷின் போட்டு துணியெல்லாம் துவச்சி உணர்த்தியாச்சு. நிறையவே இருந்தது, ஒரு 2-3 நாள் கிட்டே போடாமல் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருந்ததுனால எல்லாத்தையும் மிஷின் போட்டு துவச்சி உணர்த்தி எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விடணும். எப்போவுமே சாயங்காலம் காத்தால 2 வேளையும் தண்ணி விடுவேன். ஸோ மல்லி செடி இப்போ தான் வந்து 1, 2 மொட்டுக்கள் சின்ன சின்னதாக வைக்க ஆரம்பிக்கிறது. இப்போ தான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இனிமேல் தான் வந்து மார்னிங் வந்து தண்ணி விடணும் செடிக்கெல்லாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வகை, அதாவது வந்து விருட்சி பூ மாதிரியே ஒரு பூ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒயிட் கலரில். அந்த பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இலைகள் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பழைய இலைகளாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுனால இங்கே பாருங்கள் நிறைய இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து இருக்குது. மார்னிங் வந்து கொஞ்சம் ஒரு இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி பூக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி செண்டாக வந்து பூக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து ஒரு வாசனையும் இருக்கும் இந்த செடியில் வந்து. அது இல்லாமல் ஒரு வகையான கொடிகள் வேறு இதில் நிறைய ஏறிந்துருக்கு. அது இல்லாமல் இந்த பக்கம் வந்து சங்குப்பூ இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் நிறைய வாடி மேலெல்லாம் பூக்கள் பறிக்க முடியாமல் நிறைய சங்குப்பூவில் காய்கள் வந்துடுது பாருங்கள். நீல கலரில் சங்குப்பூ வந்து டீ போடும்போது போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த சங்குப்பூவில் வர விதைகளை நம்ம எடுத்து வச்சு இதையே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நிறைய காய் மாதிரி தொங்குறது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம விதைகளாக போட்டோம் அப்படின்னா அதுவே வந்து அடுத்தடுத்து செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பப்போ வந்து செடிகள்லாம் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து நல்லா வருது. கொஞ்சம் பார்க்கல, ஒரு 2-3 நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலே, பெருசாக கவனிக்கலை அப்படின்னாலே அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுறாங்க செடிகளாமும். பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆசையாகவும் இருக்குது. நிறைய இந்த செடியில் வந்து பூக்கள் வச்சுருக்கு. இதெல்லாம் சுவாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம செடியிலே பறித்து வைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தனி சந்தோஷமும் நமக்கு வந்து கிடைக்கிறது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ அந்த செடியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த பக்கம் வந்து நிறைய வந்து மணத்தக்காளி இருக்குது பாருங்கள். துளசி வந்து ஒவ்வொன்று தான் இருக்குது. கருந்துளசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு செடி தான் இருக்குது. பட் மணத்தக்காளி செடி இது வந்து நான் வைக்கலை, தானாகவே வளர்ந்தது. இந்த தொட்டிலையும் வந்து தானாகவே வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து கூடவே வந்து காயும் வச்சுருக்கு பாருங்கள். மணத்தக்காளியோட காய்களும் இந்த மாதிரி இருக்குது. நான் அப்பப்போ பறித்து இதை வந்து காய வச்சு வத்தல் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் ஏற்கனவே வந்து வடாமல்லி செடி வச்சுருந்தேன். விதை போடணும்னு நினச்சேன், தானாகவே விதை உழுந்து 2-3 செடி வந்து இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே குட்டி குட்டி பூக்கள். இதுவுமே வந்து நம்ம குளியல் பொடியில் சேர்ப்போம் இல்லையா, மாசிப்பத்திரின்னு சொல்லுவோமே, அது வந்து நிறைய வந்து இருக்குது. இந்த பக்கமும் வந்து சங்குப்பூ செடி தான் நிறைய இருக்குது. ஆனால் பூக்கள் ஒன்றுமே இல்லை. மாசிப்பத்திரியெல்லாம் பறித்து சுவாமிக்கு எல்லாத்தையும் கட்டி பூவோடு சேர்த்து மாலையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காய வச்சு குழந்தைக்கு வந்து குளியல் பொடி பண்ண போகிறோம். அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி சாம்பார்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். அது எல்லாம் அவ்வளோ சூப்பராக தமதமான அழகாக வளர்ந்துருக்கு. எனக்கே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. கூடவே இதில் ஏதோ வேறு ஒரு செடி பக்கத்தில் இருக்குது. ஆனால் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆசையாக கனகாமரமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. நிறைய வந்து கனகாமர பூக்களோடு இருக்குது செடியில். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு செடி தான், பட் அதில் வரக்கூடிய விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுவுமே வந்து நல்லா வந்து பூக்கள் கொடுத்துருக்கு. அப்பப்போ அரிசி பருப்பு களையிற தண்ணி தான் நான் விடுறேன், அதுக்கே இத்தனை பூக்கள் வந்திருக்கு. அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃபன் எதுவும் பண்ணலை, மாவு வந்து அரைக்கணும். ஸோ அதனால் மாவு இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஓட்ஸ் கஞ்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் போட்டுருக்கேன். சரி, இதில் வந்து கொஞ்சம் பால் விட்டுட்டு ஓட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ஸ் வந்து மெல்லிஸாக இருக்குது, இன்னொரு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது.
ஸோ 2 பாக்கெட் வாங்கினேன். இது இப்படி ஒன்று அப்படி ஒன்றா இருந்தது. ரெண்டையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கெட்டியான ஓட்ஸ் தான் உடம்புக்குமே நல்லது அப்படின்னு ஒரு சில டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓட்ஸையும் வாங்கிட்டோமே அப்படிங்கிறனால மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து இப்போது ஓட்ஸ் கஞ்சி போட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஓட்ஸுக்கு வந்து பால் விடணும். பால் விட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி குடிப்போம். ஒரு சில பேர் மோர் விட்டுப்பா. காஃபியும் வந்து ஆயிடுத்து. காஃபி போடும்போது இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கலை. எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் சொல்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி தான். ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஃபில்டர் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். வாசனையுமே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டை விட ஃபில்டர் தான் நாங்கள் எப்போவுமே விரும்புகிறோம். அப்படிங்கிறதுனால ஃபில்டர் காஃபி தான் எடுத்து கஞ்சி போட்டுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கஞ்சி போடுறதுல என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தெரியும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஓட்ஸ் வந்து ஒருத்தருக்கு தான் வேணும் அப்படின்னா எவ்வளோ ஓட்ஸ் போட்டால் கஞ்சி வரும் அப்படிங்கிற குவான்டிட்டியோட அளவு வந்து பிகினஸாக இருக்கிறவளுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்களும் வந்து டயட்டில் இருக்கீங்க, ஓட்ஸ் கஞ்சி குடித்தா உடம்பு இழைச்சிரும் அப்படின்லாம் சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா, நம்ம சாம்பார் கரண்டி மீடியமான ஒரு கரண்டி இருக்கு இல்லையா, இந்த கரண்டி பார்க்கும்போது உங்களுக்கு அளவு தெரியும். 50 கிராம் பிடிக்கும். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி போட்டிங்கனாலே உங்களுக்கு போரும். நல்லா வந்து ஒரு 3 டம்ளர் 3-4 டம்ளர் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு, அந்த கொதிக்கிற தண்ணியில் நார்மலான ஒரு 50 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு கரண்டி மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க சாம்பார் கரண்டி. அதில் ஒரு கரண்டி ஓட்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் கஞ்சி வந்து தாராளமாக இதில் வரும். இதில் வந்து நீங்கள் பாலோ மோரோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விட்டு நீங்கள் கஞ்சி குடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து மெயினாக சொல்லியிருக்கேன். கஞ்சி போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய டிப்ஸ் இல்லையே, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க. சின்ன பசங்களாக இருக்காங்க, இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு வேலையாங்கிறவளுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் தெரியல அப்படிங்கிறவ வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முளைக்கீரை ஒரு கட்டு வந்திருந்தது. முளைக்கீரை வாங்கியிருந்தோம். ஸோ முளைக்கீரை வந்து கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி நான் அலம்பிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரிச்ச கூட்டு அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஒரு தக்காளி சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மீடியம் சைஸில் பெருசாக ஒரு 2 தக்காளியுமே நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி விட்டுக்க போகிறோம், அதனால் தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பை வந்து நல்லா அலம்பிட்டு அதில் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். வந்து இந்த பக்கம் வந்து 2வது ஒரு காஃபி டீ ஏதாவது 10 மணிக்கு குடிப்போம். ஸோ அதனால் வந்து ஏதாவது பாலோ ஹார்லிக்ஸ் இது மாதிரி ஏதாவது எடுத்துப்போம். அதுக்காக வந்து பால் வந்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து சாதமும் வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரை எல்லாத்தையும் வந்து நம்ம குக்கரில் வந்து போட்டுட்டோம். அடியில் வந்து பருப்பும் வச்சு நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டாச்சு. இந்த தக்காளியை வந்து அப்படியே மேலே சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து நல்லா மூடிட்டு விசில் வந்து வெயிட் போட்டுடுவோம். போட்டுட்டு ஏன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த தக்காளி கீரை பைத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வெந்துடும். அதனால் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து நம்ம வந்து கீரையை வச்சுட்டோம், வெயிட் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து சாதமும் ரெடியாக எடுத்து இன்னும் விசில் வரல. குக்கர் வந்து ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி அளவுக்கு தேங்காயே இந்த மாதிரி மிக்சியில் கிணியிருக்கேன். ஆனால் வந்து ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கீரை வந்து பொதுவாக அதிக காரம் தாங்காது, அதனால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகமும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா தாராளமாக 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா கோட்ஸாக ஓட்டிடணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தேங்காய் சட்னி மாதிரி கெட்டியாக நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கீரையும் வந்து வெந்துடும், பார்க்கலாம். இப்போது கீரையும் பருப்பு தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்துடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துடுத்து. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கறிக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்துன்னு போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து கீரைக்கு தேவையான அளவு வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இதில் நல்லா வந்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கீரை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள். இப்போ அப்படியே நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். கீரை நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கீரை வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுது அப்படின்னாலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பை நிறுத்திடலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கோம், சூடாகிடுது. இப்போ வந்து
கடுகு, கொஞ்சம் பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது கீரையும் வந்து ரெடியாக எடுத்து ஸோ இன்றைக்கி ஃபைனலி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், முளைக்கீரை வந்து பொரிச்ச கூட்டு மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்கேன். மேலாக வந்து கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி கொரடா, கொத்தமல்லி தொக்குன்னு, அந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தான் தொட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கூட்டு சாதத்துக்கு, கீரைக்கு, இதுக்கெலாம் வந்து இந்த கொத்தமல்லி தொக்கு தொட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கறி எல்லாம் எதுவும் பண்ணலை. கொஞ்சம் வெளியில் ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுனால நிறைய துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ நிறைய க்ளீனிங் வேலை இருக்குது அப்படிங்கிறனால வேறு எதுவும் சமைக்கலை. ரொம்பவே சிம்பிளாக சாதமும் ஒரு முளைக்கீரை கூட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த மாங்காய் தொக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். போன வருஷம் வந்து நம்ம போட்ட மாங்காய் தொக்கு போன வருஷம் மே மாதம் ஜூனில் கிட்டத்தட்ட போட்டேன். இந்த வருஷம் மே மாதம் வரப்போகிறது எவ்வளோ சூப்பராக கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீடியோவில் வந்து இவ்வளோ சூப்பரான மாங்காய் தொக்கு வந்து அல்வா மாதிரி மாங்காய் தொக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் பண்ணின அந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கும் போது 1 வருஷம் ஆனாலும் 1.5 வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே போகாது. அப்படியே எப்படி பண்ணினமோ அந்த மாதிரியே அப்படியே அந்த எண்ணெயோட அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தொக்கும் வந்து இப்போ சமீபத்தில் பண்ணினது தான். ஆனால் மாங்காய் தொக்கு வந்து போன வருஷம் மே மாதம் போட்டது. மே லாஸ்ட்டில் போட்டேன். கிட்டத்தட்ட ஜூன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் மே மாதமே வரப்போகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் மாங்காய் தொக்கு போட்டிங்க அப்படின்னா கெட்டு போகவே போகாது. எவ்வளோ நாள் ஆனாலும், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் தொக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். அடுத்தது இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கோம். இட்லிக்கு மாவு அரைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவு தான். ரொம்ப அப்படியே ஸ்பாஞ்சாக குண்டாக பஞ்சு மாதிரி இட்லி வர்றதுக்கு எந்த மாதிரி மெத்தடில் எவ்வளோ உளுந்து போடணும், எவ்வளோ அரிசிக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். 5 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போடுவேன். அந்த மாதிரி போடும்போது அதுக்கு வந்து 6 டம்ளர் அரிசிக்கு டோட்டலாக 1 டம்ளர் உளுந்து தான் நான் வந்து போடுவேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போடுவேன். நான் வாங்குகிற உளுந்து வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கும். பார்த்தா பழைய உளுந்து மாதிரி இருக்கும். ஆனால் சாந்து வந்து, அதாவது சாந்து மீன்ஸ் வந்து உளுத்த மாவோட குவான்டிட்டி வந்து உளுத்த மாவு வந்து அதிக அளவுக்கு அப்படியே பந்தாக மாவு நிறைய வரும். 1 டம்ளர் 200 கிராம் டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த டம்ளரால் 6 டம்ளர் அரிசி போடும்போது அதுக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் தான் போடுவோம். ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக வந்து மாவு வரும். 2 தடவை கூட சமயத்தில் அரைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி சூப்பரான உளுந்தாக இருக்கும். சின்னதாக குட்டியான உளுந்தாக இருந்ததுன்னா எப்போவுமே வாங்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பெருசாக குண்டாக வெள்ளைன்னு இருக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பழுப்பு கலரில் சன்னமாக குட்டி உளுந்தாக இருந்ததுன்னா அது நிறைய மாவு காணும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே மாதிரி மெத்தடில் தான் வந்து 5 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போட்டு அதுக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் அரைச்சி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைச்சாச்சு. இப்போ ராத்திரிக்கு வந்து தோசை தான் வாக்க போகிறோம். கொஞ்சம் வந்து புளிப்பு மாவு இருக்குது. ஏற்கனவே அரைச்ச மாவு கொஞ்சம் புளிப்பு மாவு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாவை கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு ராத்திரிக்கு வந்து தோசை தான் வாக்க போகிறோம். வேறு எதுவும் பண்ணல. கல்லில் வந்து அடுப்பில் வந்து இப்போ தோசை கல் வச்சாச்சு. அடுத்தது தோசையை வாத்துடலாம். இப்போ நம்ம கல் வந்து நல்லா காஞ்சி எடுத்து 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா தடவிட்டோம். இப்போ வந்து தோசை வாத்துக்கலாம். தோசை மாவு அரைச்ச உடனே அதில் புளிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மோர் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தோசை வாக்குற போது ரொம்பவே சூப்பராக வந்து அந்த என்ன சொல்லுது, கடுத்த மாவு தோசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிக புளிப்பு இல்லாத தோசை வந்து பண்ணும்போது அந்த தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். சுற்றி வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தோசை வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான மொறுன்னு கிறிஸ்பியான தோசை வந்து வாத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி புதுசாக அரைச்ச மாவில் வந்து கொஞ்சமாக மோர் விட்டு தோசை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தோசை வந்து டேஸ்டியாக அப்படியே ஒரு தேங்குழல் முறுக்கு சாப்பிட்டா என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அரைச்ச உடனே ஃப்ரெஷ் மாவில் புளிப்பு இல்லாத மாவில் தோசை பார்த்து பார்க்கல அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி புளிப்பு மோர் சேர்த்து தோசை பண்ணி பாருங்கள். ஒரு தேங்குழல் முறுக்கு சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கும். வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் கொஸ்து வந்து ஏற்கனவே இப்போ தான் நம்ம சமீபத்தில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். கத்திரிக்காய் கொஸ்து இருக்கிறதுனால
தோசையும் கத்திரிக்காய் கோஸும் தான் ராத்திரி டிஃபனுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.